தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்மை குறித்துதான் தாகம், உம்மை குறித்துதான் ஹல்லேலூயா ஒரு பசி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது. Blessed are they those who are hunger and thirst after righteousness, for they shall be filled. They shall be filled. God, give us the thirst, give us the passion, oh God, for your presence, for your word more than anything else, oh God, in this world. Lord Jesus, hallelujah, let Christ be the center of my life, of our lives. Christ be the center of our lives, oh God. We want to thank you for the cross. We want to thank you for the finished work on the cross of Calvary. We want to thank you for your mercy, for your grace, for your love, oh God, that you lavished over our lives. எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காகவும் தயவிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நீதியே, எங்கள் அடைக்கலமே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். Our hope and confidence is upon you, O God. Hallelujah. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீ? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீ? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தமும் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ருவின் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எங்களுக்கு பதில் அருளும், எங்களுக்கு பதில் அருளும், எங்களுக்கு பதில் தருவீராக, எங்கள் சத்தத்தை கேட்பீராக. Heavenly Father, have mercy on us, oh God. We pray that you will answer our prayers. Apart from you, there is no good thing in us, oh God. உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறே ஆதரவு, வேறே நம்பிக்கை, வேறே ஒத்தாசை, வேறே உதவி ஒன்றுமில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. நான் மரணத்திலே அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும், எங்கள் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. ஆமென். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தலும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம்னா அது உங்க சுத்த கிருபை, அது உங்க சுத்த கிருபைப்பா. It is your grace, உங்க கிருபை, உங்க கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை சுற்றி நடக்கிறதான காரியங்கள் மிகவும் பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான காரியங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டுக்கடங்காமல் நிலைமைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வைரஸின் தாக்கம் பெருக்கெடுத்து போய் கொண்டிருக்கிறதான, காட்டாற்றை போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த நிலைமையிலே ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீ. எங்கள் ஜனத்திற்காய் இறங்குவீராக, எங்கள் தேசத்திற்காய் மனதிறங்குவீராக. உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இறங்கணுமே, நீர் இறங்கணுமே, உந்தனாவியா இறங்கணுமே. உம்முடைய இரட்சிப்பினாலே என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது 13வது சங்கீதத்திலே சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தின் ஒவ்வொரு ஜனங்களும் சொல்லட்டும். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சொல்வார்களாக, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் எனக்கு பாராட்டின உபகாரத்திற்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பின்னாக செல்வதற்கு, உம்மை பின்பற்றுவதற்கு, உம்மையே உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கு, உம்மையே சார்ந்திருப்பதற்கு, உம்மையே நம்புவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உள்ளமதின் பாரங்களை
ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். சொல்லலாமா? கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். Thank you, Lord. We praise your name. உம்மை ஆராதிக்கிறோம். கைவிடா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமனின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கும் அந்த ரட்சகர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். Hallelujah. That's what Jesus said. Come unto me, all you who have burdened and heavy laden, come unto me, for I will give you rest. Hallelujah. Oh, yes, Lord. எங்களுக்கு இறங்குவீராக. நன்மை செய்கிற தெய்வமாய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தவரே, have mercy, O Lord. இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். எங்கள் மனபாரங்கள், மனவேதனைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு உண்டவே. நீர் உண்டே. உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரி
ஆமே. இந்த நாட்களில் நெருக்கடியான வழி தெரியாத இந்த நாட்களில் எங்கே போவது, யாரிடத்தில் ஓடுவது என்று எவருக்கும் தெரியவில்லை. ஒரே ஒரு இடம் உண்டு, ஒரே ஒரு அடைக்கல பட்டணம், அது இயேசு ஒருவர் மாத்திரமே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்க ஜனத்திற்காக, எங்க தேசத்திற்காக சிறப்பிலை நிற்கும்படியாக கர்த்தர் மனதிறங்குவீராக. ஓ மனதின் காரிருள் நீக்கிடுவார், சமாதானம் தன்னும். மனதின் காரிருள் நீக்கிடுவார், சமாதானம் தன்னும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ரெண்டு கையை உயர்த்தி என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. ரெண்டு கையை உயர்த்தி நம்பிக்கையோடு. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. நமக்கு எல்லாருக்கும் நம்மை மீட்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தவர். ஆமே. அப்படி இரத்தத்திலே மீட்பு உண்டு, அப்படி இரத்தத்தினாலே சுகம் உண்டு, அப்படி இரத்தத்தினாலே விடுதலை உண்டு, அப்படி இரத்தத்தினாலே நம்பிக்கை உண்டு. இந்த இரவு நேரத்தில் நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். ஹல்லேலூயா. இரவு நேரம் வரும்பொழுதே காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் அநேகருக்கு இரவு வந்தாலே ஒரு பயங்கரமான பீதி. என்ன நடக்குமோ, என்ன நடந்து விடுமோ, எப்படி ஆகுமோ. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். கர்த்தருடைய நம்பிக்கை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக பிறக்கட்டும். ஆண்டவரே, மரண பீதியிலே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லமகோ ரமசே லரயாதே லெபரஷேர ரயாதரரரா. ஜீசஸ் லோர்ட். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர்களே, கர்த்தருடைய பலன் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்தில் வீசட்டும். Into every family, let the light of Jesus, let the light of Jesus shine upon, shine upon. Oh hallelujah. அக்குமல்லமீப உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்லமீப உண்டெனக்கு காத்திடுவா. இதுவரைக்கும் காத்தாரே, இதுவரைக்கும் சுமந்தாரே, அதே ஆண்டவர் தான் இனிமேலும் சுமக்க வல்லவராக இருக்கிறார், இனிமேலும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட பாடலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன்
யார் கைவிட்டார் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவள வந்து கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பன் உண்டனக்கு உண்டனக்கு. ஓ, என்னை காக்கும் ஒரு கரம், என்னை காக்கும் ஒரு நிழல். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மழைகள் இருக்கிறது. சர்வவால் அவருடைய நிழலே தங்குவார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் சொல்லுக கைகளை உயர்த்தி கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். எங்கள் தேசத்தின் மீது மனதிறங்குவீராக. ஓ ஜீசஸ் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே சொல்லுங்க, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். நம்பரோக கையை உயர்த்தி, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை. அரே உயிருள்ள நாட்களெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. இயேசுவே உயிருள்ள நாட்களெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாடும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது அப்பா செய்ய நினைத்தது, அந்த இயேசு செய்ய நினைத்தது எந்த சக்தி எந்த வல்லமையை எந்த வைரஸும் தடை செய்ய முடியாது, விடுங்க முடியாது. நம்பிக்கை இருக்கும் என்றால் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க எல்லாருமே நம்பிக்கை தளர்ந்து போன. ஹல்லேலூயா. Oh God, looks like we are in a shaky ground, oh God, Jesus, because this virus doesn't spare anybody, oh God. Tonight our hope is just alone on you. Our hope is on you alone. Our hope is on you alone. Nobody else can deliver us, oh God. Nobody else can save us, oh God. Nobody else can heal us, oh God. Come down. Have mercy. Have mercy upon our nation, upon our people, oh God. Hallelujah. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே. என் ஆண்டவர் மனது இறங்குவீராக, என் ஆண்டவர் இறங்குவீராக. அந்த வைரஸின் தாக்கம் தணியட்டும். Oh God, we pray that you will eradicate, oh God, Jesus, this virus you will wipe away, oh God, in the name of Jesus, Lord. Oh, lama shokoro yanda la la la. Yes, Lord. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் என்ன
எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாள் உயர்த்தி உமக்கே Jesus Lord, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாமே உமக்கே ஆராதனை உயிருள்ள. Thank you Father. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் அப்பா செய்ய நினைத்தது ஒரு நாளும் நம்புறவங்க கையை உயர்த்தி, விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, எங்க குடும்பத்துல, எங்க விசுவாச குடும்பத்துல, எங்க சபை குடும்பத்துல, எங்க ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துல ஹல்லேலூயா சத்ரு ஒரு நாள் ஹல்லேலூயா கை கொண்டு ஆண்டவரை சிரிக்க கூடாது. சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் தானே நீர். எங்கள் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிற தேவன் தானே நீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் வந்தவர் நீர் ஒரு விசை கூட எங்கள் ஜனத்திற்காய் கடாட்சிப்பீராக. Come down O God, come down O God. இறங்குவீராக, மனது இறங்குவீராக எங்க தேச ஜனங்களுக்காக, தேசங்கள் ஒவ்வொரு தேசங்களும் ஹல்லேலூயா. நீங்க எந்தெந்த தேசத்துல இருக்கிறீங்களோ, from whichever country you're watching, hallelujah, join me. Hallelujah. Lift your hands wherever you are. Pray for your nation. Pray for your own people. Hallelujah. உங்க ஜனத்திற்காக திறப்புல நிற்கிற ஒரு ஆளா கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. ஜெபிக்கிற ஒரு சில கூட்டத்தின் நிமித்தமாக, ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தின் நிமித்தமாக தான் தேசத்திற்கு சேமம் உண்டாகும். அததான் ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, hallelujah, there is no other go, hallelujah, there is no other shortcut, hallelujah, hallelujah. Apart from prayer, there's nothing else can help, hallelujah. வேற ஒண்ணுமே உதவி செய்யாதுங்க. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவ சமூகத்தில் இந்த நாட்களிலே திறப்புல எங்க ஜனத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஹல்லேலூயா, எங்களுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாரும் நிர்விசாரமான ஒரு ஆவியோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா நிர்விசார ஆவி களைந்து போடப்படட்டும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா ஹல்லேலூயா நிர்விசாரமான ஆவி, ஹல்லேலூயா, பொறுப்பற்ற ஹல்லேலூயா ஹல்லேலூயா உணர்வுகள் உள்ள ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே போர்க்கால ஹல்லேலூயா அடிப்படையில எப்படி ஹல்லேலூயா மருத்துவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, செவிலியர்கள், நர்சஸ் வேலை செய்றாங்களோ ஆண்டவரே, நாங்களும் திறப்புல நின்று உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்க, திறப்புல நிற்க, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு இந்த நாட்களில் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் பயன்படுத்துவீராக. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எங்களுக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். ஓ, எங்களுக்கென முன் குறித்த எதையுமே சத்துரு பிடுங்க முடியாது, சத்துரு அதை தொட முடியாது ஆண்டவரே.
தேவன் தீர்மானித்ததை, தேவன் நியமித்திருக்கிறது எந்த வல்லமையும் தொட முடியாது, எந்த சத்துருவும் எந்த பாதிப்பையும் கொண்டு வர முடியாது. காரணம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க, எங்களை தப்புவிக்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த அதே ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர், the living God. Hallelujah, hallelujah, hallelujah. Who gave a victory? Hallelujah, hallelujah, amen. Gave a victory for Shadrach, Meshach, Abednego from the hands of the king and the burning furnace. You are a faithful God. இந்த இரவு நேரத்தில் உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களை நம்பி வந்திருக்கிறோம். ஓ, நீ முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். நீ முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். எங்களுக்கென குறித்த எதையுமே சொல்லுங்க, எங்களுக்கென குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கென. ஓ ரபசே குரு யந்தரரரா, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் இயேசுவே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா. அலைமோதும் படகினிலே, தடுமாறும் படகினிலே, அலைமோதும் கடலினிலே, தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீதானை. இந்த நேரத்தில் முழு உலகமே அலைமோதி கொண்டிருக்கு. எப்படி ஒரு கப்பல் நடுக்கடலிலே பயங்கரமான கோர புயல் எப்பக்கம் திரும்பினார், புயல் அலைகள் எழும்பி மூழ்கி போகக்கூடியதான ஒரு நிலைமை இருக்கிறதோ, அந்த மாலுமிக்கு செய்வது அறியாது ஹல்லேலூயா எல்லாம் மறைக்கப்பட்டு ஹல்லேலூயா திகைத்து கொண்டிருக்கிறதான அதே ஒரு நிலைமையை போலதான் ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான நேரத்திலே தூரத்திலே ஹல்லேலூயா கடற்கரையில ஒரு கலங்கரை விளக்கு இருக்கிறது. There is a lighthouse during that time. Hallelujah. Many times we have wondered why that lighthouse is for. Hallelujah. இப்படி வழி தெரியாமல் திக்கற்று போன நிலைமையிலே, எங்கே போகிறோம் என்று தெரியாத நிலைமையிலே, எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்கிறதான ஹல்லேலூயா திக்கற்ற நிலைமையில இருக்கிறதான கப்பலுக்கு படகிற்கு ஹல்லேலூயா இங்கே வந்தால், இந்த வெளிச்சத்தை பார்த்து வந்தால், அதன் திசையிலே வந்தால் இங்கே ஒரு கரை இருக்கிறது, நீங்கள் பத்திரமாய் கரை சேரலாம் என்பதற்கு வலியுறுத்துவதற்காக தான். That is why the lighthouse has given. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஒரு கலங்கரை விளக்கமா இந்த நேரத்தில் எங்க இந்தியாவில் இறங்கி வருவீராக,
இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் ஜனத்திற்கு இறங்கி வருவீராக. கலங்கரை விளக்கமாய் வருவீராக. மருத்துவர்களுக்கு செய்வது தெரியல, ஹல்லேலூயா. அரசாங்கத்திற்கு தெரியல, ஜனங்களுக்கே தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கரை விளக்கமாய் கை உயர்த்தி சொல்லுவோம், இறங்கி வருவீராக. அலை மோதும் படகினிலே, தடுமாறும் படகினிலே, அலை மோதும் கடலினிலே, படுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீதானையா. கலங்கரை விளக்கமாய் வந்தீரையா. எங்களுக்கு வெளிச்சமாய் வருவீரையா. கைகளை உயர்த்தி என்பனெல்லாம் நீதானையா. என்பனெல்லாம் நீதானையா. என்பனெல்லாம் நீதானையா. என்பனெல்லாம் நீதானையா. என்பனெல்லாம் நீதானையா. என்பனெல்லாம் நீதானையா. சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே சுகம் தந்து நடத்துவீரே. கையை உயர்த்தி கேட்கலாமா? சுகம் தந்து நடத்துவீரே. யெகோவா ஷாபாத் நீரே. சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட நேரத்திலே, பலனற்ற நேரத்திலே சுகம் தந்து, ஓ எஸ் லார்ட், சுகம் தந்து, ஹல்லேலூயா. காயப்பட்டிருக்கிற, கலங்கி இருக்கிற, ஆக்சிஜனுக்காக போராடி கொண்டிருக்கிற, வென்டிலேட்டர்ல போராடி கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, ஐசியூ பெட்ல போராடி கொண்டிருக்கிற, இன்னும் ஆண்டவரே இந்த பெட் கூட கிடைக்காம ஹல்லேலூயா திகைத்து கலங்கி வழியிலேயே எத்தனையோ ஜீவன்கள் துரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஜீவ சுவாசம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஜீவ சுவாசம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நண்பர்களுக்காக, எங்க ஊழியர்கள், எங்க விசுவாசிகள், எங்க ஜனங்கள், அதே நேரத்தில் என்னுடைய இந்து நண்பர்கள், என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள், மற்ற மத நண்பர்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஹல்லேலூயா மரண தருவாயில வழியறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியாய் இறங்குவீராக. வழிகாட்டியாய் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய கரம் தொடுவதாக. உம்முடைய ஜீவன், the breath of Ruah, the breath of Christ will be breathed into every life right now. Right now. இந்த நேரத்தில் யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புறாங்களோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஐசியூல இருக்கிற நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள், ஹல்லேலூயா, ஜீவன் பெறுவார்களாக. ஜீவன் பெறுவார்களாக. In the name of Jesus Lord, hallelujah. Oh Rama Koro Shela Navadia Darara. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துவின் ஜீவனை நாங்கள் பேசுகிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுகிறோம். ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருடைய ரத்தத்தை பேசுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவருடைய ரத்தத்திலே மீட்பு உண்டு. அவருடைய ரத்தத்திலே சுகம் உண்டு. அவருடைய ரத்தத்திலே இந்த ராத்திரி நம்பிக்கை உண்டு. அவருடைய ரத்தத்திலே விடுதலை உண்டு. அவருடைய ரத்தத்திலே அற்புதம் உண்டு. Oh Jesus Lord, heal your people, heal the land. கிறிஸ்துவின் வெளிச்சம் தேசத்திற்குள்ளாக இறங்கி வரட்டும். இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரை பிசாசுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். தீய சக்திகள் அழிக்கப்படுவதாக. தீய சக்திகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, enemy will be defeated by the blood. By the blood. Tonight we speak the blood upon every family, every life in the name of Jesus. In the name of Jesus. Oh, in the name of Jesus.
நாமத்தை பேசுகிறோம். சுகம், விடுதலை, அற்புதம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், நம்பிக்கை பிறக்கட்டும், நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு அறைக்குள்ளாக இயேசு இறங்குவீராக. Lord, meet everyone personally, oh God. Tonight, let that take place. Many millions will turn to you, oh God. அநேகர் உம்மை தரிசிப்பார்களாக. மரண படுக்கையில் இருக்கிற அநேகர் கிறிஸ்துவை தரிசிப்பார்களாக. Speak to every life, oh God. Oh, பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா. கை உயர்த்தி சொல்லுவோம். பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. இந்த ராத்திரி பலனற்று சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து ஆதரவற்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீது, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்க நம்பிக்கை இறங்கி வரட்டும். 18வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிப்பது போல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சனையும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சனிய பிரவாகம் என்னை மூடி பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் ஒருவர் தான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. In my distress I called on the name of Jesus. Call on the name of Jesus and you shall be saved. You shall be saved. Hallelujah. There is no other hope, hallelujah, except Jesus. Hallelujah. That name will heal us. That name will deliver us. Hallelujah. The name will bring us victory. Hallelujah. Amen. Hallelujah. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து அவர் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னிதானத்தில் போய் ஏற்றிற்று. ஆமென், ஆமென். வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவானுமாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆதரவே, அடைக்கலமே, ஆராதனை, ஆராதனை. எந்த பலவீன நேரத்தில் உன் பாதம் வந்தே புதுபலன் அடைகின்றே. எந்த சோர்வுற்ற நேரத்தில் உன் சமூகம் வந்தே ஆறுதல் அடைகிறே. 2 கையை உயர்த்தி எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே. உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே. உயிருள்ள நாள் எல்லாமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து எங்களை நடத்துமே. திடமில்லா நேரத்தில் திடமனம் தந்து எங்களை தாங்கிடுமே.
மனதிறங்குவீராக. மனதிறங்கி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறோம். என் தழும்புகளால் சுகமாயிருக்கிறீர்கள். You have been healed by my stripes. Hallelujah. By his stripes we are healed. We are healed. We are delivered in the name of Jesus. In the name of Jesus. Lamara korosera rayandarara. Lemara sekoroyande. Jesus Lord. Hallelujah. உம்மையே வாஞ்சையா உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால், உங்க நாமத்தை அறிஞ்சிருக்கிறான், அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறவர் அவர் நம்மோடு உண்டு. இந்த ராத்திரி ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். நம்பிக்கை பிறக்கட்டும். Let there be testimonies, oh God. Hallelujah. From every city, from hallelujah, hallelujah, from every state, from every church, hallelujah, hallelujah. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திப்பினார். Hallelujah, hallelujah. பூட்டி இருந்த லாக்டவுன் பண்ணப்பட்டிருந்ததான அறையில சீஷர்களுக்கு பயந்திருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கவும். பிரதான ஆசாரியர்களுக்கு யூதர்களுக்கு பயந்திருந்த அந்த சீஷர்கள் பூட்டி இருந்த அறைக்குள்ளாக லாக்டவுன்ல இருந்தாங்க. அவங்களும் இயேசு உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னேன். அதே இயேசு, that same Jesus. Hallelujah. May his power, may his strength, may his grace, hallelujah, may his touch be upon you even as we are in this lockdown situation. Hallelujah. May the living God will come and meet each and every one of us. Ask him, Lord, I need you, touch me. என்னை தொடும் என்று கேளுங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, I want to tell you, he loves you. He loves you. He cares for you. Hallelujah. ஒவ்வொருவரையும் தொடுவீரார், தொட்டு குணமாக்குவீரார். ஒவ்வொரு ஜனத்தையும் இந்த தேசத்தை உடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எங்க ஜனங்களை ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேச ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. எங்க கவர்மெண்ட் தொடுவீராக. எங்க டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. எங்க தேசம் மாத்திரமல்ல, எங்களுடைய அண்டை தேசங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற தேசங்கள், முழு உலகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசங்களை கர்த்தர் சந்திப்பீராக இந்த நாட்களிலே. Touch the nations, oh God. And Christ will be glorified. இந்த ராத்திரி உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்ய, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. We thank you. We thank you for your presence, oh God. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்கள் சிறுகிறோம், நீர் பெறுகிறோம். இயேசு உயர்த்தப்படுவீராக. ஒரு சுகம் இறங்கி வரட்டும், விடுதலை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சென்ற வாரத்தில் வேத தியானம் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் வேதத்தை தியானிப்பவர் என்கிறதான அந்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. Last week we have learned something from the topic of meditation, and the continuation of meditation we are going to learn something on the topic of meditator. வேதத்தை தியானிக்கிறவர் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் வேத வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் இப்படி வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். உங்கள் எத்தனை பேர் வேதத்தை தியானித்தீர்கள், வசனங்களை படித்தீர்கள், வசனத்தை எத்தனை பேர் நீங்கள் அதை ஆவலாக படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக வேத பகுதிகளை, வேத வசனங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் இப்படிதமாக தேடி பார்த்த பொழுது
வேதத்தை நன்றாக கற்று அறிந்த, வேதத்தை தெளிவாக மக்களுக்கு போதித்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து, ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன். அவருடைய பெயர் எஸ்ரா. எஸ்ரா என்கிறதான வேத பாரகன் என்று வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா was a priest and a Bible teacher and the scholar of the Mosaic law. எஸ்ரா என்பவர் ஒரு வேத பாரகன், ஆசாரியன், கர்த்தருடைய வார்த்தையை நிதானமாக பகுத்து தரக்கூடிய ஒரு தேவ மனிதன் என்று வேதம் நமக்கு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் பிடிக்கப்பட்டு போய் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறை கைதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த சிறை கைதியாக இருந்த அவர்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அழைத்து கொண்டு வரும் அந்த நிலையில் 3 முக்கியமான மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒன்று, ஜெருபாபேல் led the first team. 536வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன். இரண்டாவதாக எஸ்ரா led the second in 458 BC. எஸ்ரா இரண்டாவது ஒரு கூட்ட மக்களோடு 458வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன். மூன்றாவதாக நெகேமியா led the third in 444 BC. நெகேமியா 444வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் அவர் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இப்படி 3 காலகட்டங்களில் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். எஸ்ரா was a priest and a Bible teacher. His main job concerned the purification of the people of Jerusalem. எஸ்ராவுடைய ஊழியத்தின் மிக முக்கியமான பங்கு என்னவென்றால், ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், வேதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றுதான் எஸ்ராவுடைய முக்கியமான ஊழியமாக இருந்தது. அதே காலகட்டத்தில் நெகேமியாவும் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார். எஸ்ரா அண்ட் நெகேமியா, both of them are contemporaries. 2 பேரும் சமகாலத்தில் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நெகேமியா was a politician and builder. His main concern the protection of the people of Israel. நெகேமியாவினுடைய முக்கியமான ஊழியம் அங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிக காரியங்களையும் அரசியல் நிலவரங்களை அறிந்து அங்கே இருக்கக்கூடிய மதில்களை கட்டி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஊழிய பொறுப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எஸ்ரா gathered nearly 1500 families from the Babylon. He came to Jerusalem. 1500 குடும்பங்களோடு அவர் எஸ்ரா அந்த தேவனுடைய நகரத்திற்கு வருகிறார். அது மாத்திரமல்ல, he also brought 300 Levitical priests. அவர் லேவியர்களாகிய 300 ஊழியர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு வந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவரை திடப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஜனங்களை ஜெபிக்க, ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த நாட்களில் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, எஸ்ரா ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதற்கு வேதத்தில் சான்றுகள் இருக்கிறது. 1 மற்றும் 2 நாளாகம புத்தகத்தை எழுதியவர் எஸ்ரா என்று நமக்கு வேத வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 அதை பிரதானமாக எழுதிய அந்த நூலை எழுதினவர் நாம் சொல்ல போகிறதான எஸ்ரா என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஸ்ரா, நெகேமியா ஆகிய 2 புத்தகங்களையும் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அதை எழுதினவர்களில்
எஸ்ராவும் மிக முக்கியமானவர் என்று வேதத்தினுடைய வாயிலாகவும் வேத வசனத்தின் வாயிலாகவும் வேத பண்டிதர்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பேற்பட்ட இந்த பின்னணியில், இந்த வரலாற்று பின்னணியில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளில் அவர் பயன்படுத்தின ஒரு முக்கியமான கருவி எஸ்ரா. எஸ்ரா was a reformer. He brought reformation. He brought revival through Bible. வேதத்தின் வாயிலாக ஜனங்கள் மத்தியில் அவர் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். அப்பேற்பட்ட தேவ மனிதனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த தேவ மனிதர் எஸ்ரா செய்த சில காரியங்கள், வேதத்தை தியானம் செய்கிறவர்கள், வேதத்தை தியானித்து வசனத்தை பிறருக்கு கொடுக்கிறவர்கள், அவர்கள் எழுப்புதல் வீரர்கள். வேதத்தை மூலமாக ஜனங்களை நடத்துகிறவர்கள் எழுப்புதல் வீரர்கள். வேதத்தை தியானம் செய்து வேதத்தின் வாயிலாக ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுட்டி காண்பித்து அவர்களை தேவனுடைய அன்பினால் இழுக்கப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் எஸ்ரா. அவர் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம். நன்றாய் கவனியுங்கள். பாபிலோன் தேசம் மக்கள் எல்லோரும் சிறைபிடிக்கப்பட்டு போன பின்பு முன்பாகவே, எஸ்ரா நெகேமியா வருவதற்கு முன்பாகவே ஒரு 90 வருடங்கள் காலம் அங்கே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் நீதி இல்லை, வேத வசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அதை பகிர்ந்து கொடுப்பதற்கென்று வேத பாரகர்கள் இல்லை, கர்த்தருடைய ஊழியர்கள் இல்லை. வேத வசனத்தை பகுத்து ஆராய்ந்து அதை தியானித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கென்று தேவஜனம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் எஸ்ராவை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்ரா என்கிறதான தேவ மனிதன், எஸ்ரா என்கிறதான தேவ வேத பண்டிதர், எஸ்ரா என்கிறதான கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்கிற மனிதன் செய்த ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து அதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். He read it loud from daybreak till noon as he faced the square before the water gate in the presence of the men, women and other who could understand, and all the people listened attentively to the book of the law. நம்பர் 1, ஒன்றாவது காரியம், ஒரு வேதத்தை தியானிக்கிற ஒரு தேவ மனிதன் ஜனங்களை வேத வசனத்தை கவனிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். Here the Ezra, he encouraged the people to listen the word of God. இத்தனை வருட காலங்கள் இந்த மக்களுக்கு வேதம் வாசிப்பதற்கு, வேதத்தை சொல்வதற்கு, வேத வசனத்தை எடுத்து கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில் ஜனங்களே வந்து கேட்கிறார்கள், ஐயா, எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போதித்து பகுத்து அதனுடைய விளக்கங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் காலையிலிருந்து மதியம் வரையிலும் கிட்டத்தட்ட 4 முதல் 5 மணி நேரம் அவர்கள் நின்று கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, கர்த்தருடைய வேதத்தை போதித்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு மனிதன் பிறருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து ஜனங்கள் கேட்கத்தக்கதான வழிகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேத வார்த்தைகளை அவர்களுக்கு அழகாக தேவனுடைய வழிநடத்தின்படி எடுத்துக் கொடுக்க வேண்டும். வேத வசனம் ஒருவேளை எச்சரிக்கும் என்றால் அந்த வேத வசனத்தின் எச்சரிப்பை சொல்ல வேண்டும். வேத வசனத்தினுடைய நியமனங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை அவர்களுக்கு போதித்து காண்பிக்க வேண்டும்.
வேத வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேத வசனங்களை அவர்கள் கேட்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை கேட்கும் இருதயமும் அதை கேட்கும் பக்குவமும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதை உட்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமென் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும்போது அந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் தாகமா நின்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் அப்படியே நின்று கொண்டு ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அது என்னவென்றால், கர்த்தாவே உம்முடைய வசனத்தை இத்தனை வருடங்கள் நாங்கள் கேட்காமல் போய்விட்டோம். உம்முடைய வசனத்தை பேசுவதற்கு எங்களுக்கு ஆசாரியன் இல்லாமல் போய்விட்டார். இத்தனை வருடங்கள் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேத வசன தியானிப்பாளர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் எங்கள் தேசத்திலே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு நீ ஏற்படுத்தி கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும் பொழுது அதை அப்படியே பெற்றுக்கொள்வதற்கு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் from the day break to noon என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து, அதிகாலையிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வேத புஸ்தகத்திற்கு தங்களை காத்து கொண்டிருந்தார்கள். காலமே முதல் மாலை வரை கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் அவர்கள் நின்று கொண்டே வசனத்தை கேட்கிறார்கள். வசனத்தை கேட்பதற்கு நமக்கு நல்ல நல்ல மனப்பக்குவமும் நல்ல இருதயமும் தேவையான நல்ல கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. வேதத்தை பகுத்தறிந்திருந்தால், வேத புஸ்தகத்தை படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் கிராமங்களுக்கு போங்கள். அங்க கர்த்தருடைய வசனம் இல்லாத இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை திறந்து அதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்களாக. ஹல்லேலூயா. பைபிள் மெடிடேட்டர் இஸ் a reformer. Bible meditators are the reformation, they bring reformation, and also they are the reformer. They are the reformer. இங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அந்த எழுப்புதல் என்ன? வேத வார்த்தையின்படி வேதத்தை சொல்லி கொடுத்து ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு எஸ்ரா. இரண்டாவதாக இந்த 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயிர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். ரெவரன்ஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு உரிய மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுப்பது யார்? வேதத்தை அறிகிறவர்கள், வேதத்தை பகுத்து ஆராய்கிறவர்கள், வேதத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் மிகுந்த மரியாதை இருக்கிறது? ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல் மிகுந்த கனம் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை மேல் மிகுந்த பற்று இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் எங்கிருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத புஸ்தகத்தை திறந்தவுடனே, வேத புஸ்தகத்தை திறந்தவுடனே ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமானார்கள். ஜனங்கள் எல்லோரும் யாரு? யாரெல்லாம் அந்த காங்கிரிகேஷன்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, மக்கள் மேல தாகத்தை பாருங்க. என்ன தாகம் எப்படி வந்திருக்க வேண்டும்? எஸ்ரா கொடுத்த அந்த வேத போதனை,
எஸ்ரா ஜனங்களுக்கென்று அந்த வேத அறிவை அவர்களுக்கு புகட்டின பொழுது அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இந்த தேவ மனிதன் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார், இந்த தேவ மனிதன் நமக்கு தேவையான ஆகாரத்தை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் நமக்கு நேராக வரும்போது அந்த வேத வசனம் நம்மை சீர்தூக்கி பார்க்கும் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு மிகுந்த தாகம் உண்டாயிற்று, ஒரு மரியாதை உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய் பல வருடங்கள் ஆகி போய்விட்டது. கிட்டத்தட்ட இந்த நாட்களில் நான் சொன்ன போல கிட்டத்தட்ட 90 வருடங்கள் ஆகி போய்விட்டது. இத்தனை வருடத்துக்கு கால இடைவெளியில் வேதத்தை யாரும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்குள் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது எல்லோரும் அந்த வேத புஸ்தகத்தை பார்த்த பொழுது அவர்களுக்குள் ஒரு சந்தோஷமும் கனமும் உண்டாகும். நன்றாக கவனியுங்கள், இந்த வேத புஸ்தகத்தின் மேல் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த வேத புஸ்தகம் நம்மோடு பேசக்கூடிய ஒரு புத்தகம். இது மற்ற புத்தகத்தை போல அல்ல. இந்த வேத புத்தகத்தை நீங்கள் படித்தால் இந்த வேத புஸ்தகம் உங்களோடு படிக்கும், உங்களோடு இடைபடும், உங்களோடு பேசும். இந்த வார்த்தையிலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதிலே கவனமாக அந்த அதிகாரங்களுடைய பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த வேத வசனத்தை அவர்கள் அதற்கென்று இடத்தில் வைத்தார்கள். அதற்கென்று செய்யப்பட்ட மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அதை நின்று கவனமாக எடுத்து அந்த வசனத்தை கொடுக்கிறான். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு புஸ்தகம் கிடக்கும், கையில் ஒரு புஸ்தகம் கிடக்கும். வீடுகளில் எங்கே பார்த்தாலும் வேத புஸ்தகம் அப்படி அப்படியே கிடக்கும். வேத புஸ்தகத்தை நம்ம மதிப்பதே இல்லை, அது தவறு. வேத புஸ்தகத்தை நாம் எடுக்கும் இடத்திலே பத்திரமாக வைக்க வேண்டும். அதை எடுத்த பின்பு அதை கவனமாக அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அந்த வேத புஸ்தகத்தை சரியாக பிரயோகப்படுத்துவதற்கு பழக வேண்டும். வேத புஸ்தகத்தை நாம் சரியாக பிரயோகித்து அதற்குரிய கனத்தை கொடுக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு தேவையான கனத்தையும் கிருபையும் ஆண்டவர் தருவாராக. மூன்றாவதாக 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்படினார்கள். 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். They read from the book of the law of God, making it clear and giving the meaning so that the people could understand what was being read. அவர்களுக்கு என்ன வாசிக்கப்பட்டதோ அதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி ஆண்டவர் கொடுத்தார்? இந்த வசனம் எதெல்லாம் வாசிக்கப்பட்டதோ அத்தனை வசனங்களையும் அவர்கள் நிதானமாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்கள் விளங்க பண்ணினார்கள். நன்றா கவனிங்க, கிளியரா இருக்கணும். வசனத்தை படிக்கும் போது தெளிவு வரணும். வசனத்தை படிக்க தெரியலன்னு சொன்னா தெரிந்த இடத்தில் கேட்க வேண்டும். அர்த்தம் தெரியவில்லை என்றால் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு தெரிந்த போதகரோ அல்லது மூத்த விசுவாசிகளாக இருப்பார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு வேத வசனம் புரியாதபடியினால் தான் குழப்பம். எந்த வசனத்தை எங்கு பேச வேண்டும் என்று தெரியாது, எந்த வசனத்தை எங்கு பேசினால் அது நன்றாக இருக்கும் என்று தெரியாது. அந்த வசனத்தின் அர்த்தம் தெரியாதபடிக்கே நாம் வசனத்தை அநேக நேரத்தில் குழப்பி விடுகிறபடினால் வேத வசனம் சில நேரங்களில் தப்பாக பிரயோகப்படுத்தப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனம் தெரிந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் வேத வசனத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை கர்த்தருடைய வேத வசனத்தை நன்றாக படித்து வார்த்தைகளை அழகாக நிதானித்து சொல்லக்கூடிய பக்குவத்தையும் கிருபையும் நமக்கு ஆண்டவர் தந்திருப்பார் என்றால் அந்த கிருபையை நீங்கள் பிறருக்கு உபயோகப்படுத்துங்கள். கிராமங்களோ பட்டணங்களோ உங்கள் சபைகளோ எங்கிருந்தாலும் அந்தந்த இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுங்கள். அவர்கள் வசனங்களை புரிந்து கொள்வார்களாக. இயலாத காரியத்தை சுலபமாக புரிந்து அவர்களை சொல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அது மாத்திரமல்லாமல் பேதமையா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை காண்பியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எல்லா அற்புதம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரியது,
கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்பதை ஜனங்களுக்கு போதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தபடி 3 காரியங்கள். ஒரு வேத பாரகன், ஒரு கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதனோடே வாழக்கூடிய ஒரு மனிதன் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் மக்களுக்கு. ஒன்று லிசனிங், அவர்களை ஜனங்களை கேட்க செய்ய வேண்டும். Ask people to listen the word of God. கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் கேட்பதற்கு பகுத்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ask people to give reverence to the word of God. மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உரிய கனத்தை கொடுக்க அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக, make the people to understand the word of God. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அவர்களை தயார் செய்யுங்கள். இத்தனை காரியத்தை ஒரு வேதத்தை படிக்கிறவர்கள் செய்ய வேண்டும், ஊழியர்கள் செய்ய வேண்டும், மூப்பர்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணக்கூடிய இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வேத வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி இந்த 3 காரியத்தை செய்த இந்த எஸ்ரா உடைய வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட் கிடைத்தது. மக்களுக்குள்ளே ஒரு ரிசல்ட் கிடைத்தது. என்ன ரிசல்ட்? வசனத்தை தொடர்ந்து வாசித்து, வசனத்தை தியானித்து, வசனத்தின்பால் ஈர்ப்பு கொள்ளும் போது ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 3 முக்கியமான காரணங்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். Then Nehemiah, the governor, Ezra the priest and the scribe, and the Levites who were instructing the people said to them all, this day is sacred to the Lord your God. Do not mourn or weep, for all the people had been weeping as they listened to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதற்கு பின்பாக அவர்கள் அழுது புலம்பினார்கள். நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் போது அழுறோம், ஆராதிக்கும் போது சில நேரத்தில் அழுறோம். ஆனா அநேக நேரத்தில் சபையில் நீங்க பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் இன்றைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கே பேசுற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனாலும் முழு காங்கிரிகேஷன் ஒருபோதும் அழுததாக நான் இதுவரை பார்க்கவில்லை. ஒன்றோ 1-2 பேர் அந்த வசனம் தொடப்பட்டு அழுதிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் முழு காங்கிரிகேஷனும் அழுது புலம்புகிறதை இந்த வேத புத்தகத்தில், எஸ்ராவினுடைய புத்தகத்தில் மாத்திரம், எஸ்ரா நெகேமியாவின் புத்தகத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்காக தெரியுமா? வேத வசனத்தை அவன் விளக்கி கொடுத்த பொழுது ஜனங்கள் அதை கேட்டு அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு இருதயத்தை பிளக்க பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய பாவத்தை முற்றிலுமாக அகற்றி அவன் தன்னுடைய பாவத்தில் இருக்கிறோம் என்கிறதான அந்த காரியத்தை சுட்டி காண்பித்து அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மெய்யான வேத வசனத்திற்குள்ளாக அவனை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நடந்தது என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்தால் அங்கே ஒரு காரியம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இதைத்தான் எஸ்ரா தொடர்ச்சியாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் அந்நிய ஸ்திரீகளையும் அந்நிய மக்களோடு சம்பந்தம் கலந்து விட்டீர்கள். நமக்கு ஏற்கனவே கானான் தேசத்தில் வாழ்ந்த 10 குடிகள் உண்டு. அந்த குடிகளோடு இவர்கள் சம்பந்தம் கலந்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி கர்த்தருடைய ஜனங்களுக்குரிய அந்த பரிசுத்தத்தை அவர்கள் ஒருபோதும் காக்காதபடிக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த குலைச்சலில் ஈடுபட்டு போய்விட்டார்கள். இதைத்தான் இங்க எஸ்ரா வேத வசனத்தின் வாயிலாக சுட்டி காண்பிக்கிறார். வேத வசனத்தை காண்பிக்கும் பொழுது அழுகை வருகிறது. பிரசங்கங்களை கேட்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது என்கிறதான எண்ணத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். நீர் பேசினால்
என் வாழ்க்கையினுடைய சகல பாவங்களும் மாறும், குற்றங்கள் மாறும், தீமையானவைகளை விட்டு விலகுவதற்கு உம்முடைய வசனமே இருபுறமுள்ள கற்குள்ள பட்டயமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டயம் என் இருதயத்திற்குள் ஊடுருவி செல்வதாக, என் சிந்தனைகளுக்குள் ஊடுருவி செல்வதாக, என்னுடைய பாவ செயல்களுக்குள்ளே அவைகள் ஊடுருவி செல்வதாக. அப்படி செல்லும் பொழுது என்னுடைய பாவங்கள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு புதிய மனிதனாக மாறுவேன். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக அதனுடைய ரிசல்ட் 8ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். 10ஆம் வசனம், Nehemiah said, go and enjoy choice food and sweet drink, and send some to those who have nothing. This day is a sacred to the Lord. Do not grieve, for the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், ஆடி பாடி மகிழுங்கள், ஆடி பாடி கர்த்தருடைய கிருபையினால் வேத வசனத்தை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அங்கே ஆடி பாடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன தெரியுமா? ஜாசுவா காலத்திற்கு பின்பாக அவர்கள் ஒரு கூடார பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த யோசுவாவின் காலத்திற்கும் இந்த எஸ்ராவினுடைய இந்த காலத்திற்கும், நெகேமியா எஸ்ராவுடைய காலத்திற்கு கிட்டத்தட்ட 900 வருட காலங்கள். 900 வருட காலத்திற்கு அந்த சூழ்நிலையில் அவர்கள் கூடார பண்டிகையை சரியாக ஒழுங்காக அவர்கள் ஆசரிக்கவில்லை. அவர்கள் சரியாக ஒழுங்காக ஒரு நல்ல நிலைமையில் அவர்கள் கொண்டாடபடியினால் இப்பொழுது தங்கள் பாவங்கள் அறிக்கை செய்து தங்களை உற்சாகப்படுத்தி தங்களை பரிசுத்தப்படுத்தி அதற்கு பின்மான வசனங்களை பார்த்தால் அவர்கள் கர்த்தருடைய கூடார பண்டிகையை அவர்கள் அனுசரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனுசரித்த 7 நாட்களும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள். அனுசரித்த ஒவ்வொரு நாளும் எஸ்ரா என்கிறான் வேத பாரகன் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். வேத வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். வேத வசனங்களை படிக்கும் பொழுது அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையின் இனிமையான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. வேத வசனத்தை படித்து அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாட ஆயத்தமானார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் பாருங்கள், ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வருகிறது. The joy of the Lord over the people. கர்த்தருடைய அந்த மிகப்பெரிய சந்தோஷமான காரியம் அவர்கள் உள்ளத்திற்குள் நிறைத்தபடியினால் அவர்கள் ஒரு பெரிய பண்டிகையை அனுசரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை படித்து பாருங்கள். அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானதே. எலும்புகளை எல்லாம் அது நினமுள்ளதாக மாற்றும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மதுரமானது, நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது. நம்முடைய தலைமேல் அது அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை தரும். மூன்றாவதாக நெகேமியா 9ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். They stood where they were and read from the book of the law of the Lord their God for the quarter of the day, and spent another quarter in confession and in worshiping the Lord their God. இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேரங்களில் ஒரு பாதி 3 மணி நேரம் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல,
மற்ற நேரங்களில் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை புடமிடும், வேறு எதுவும் நம்மை புடமிடாது. கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தராசிலே வைத்தால் அந்த வேத வசனம் ஒவ்வொன்றாக நமக்கு சுட்டி காண்பிக்கும் எது சரி எது தவறு என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தை படிப்பது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது நிமித்தமாக, தியானிக்கிற ஒருவன் இந்த தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருவான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அதை பகிர்ந்து கொடுக்கிறவன் தான் இனி வரக்கூடிய எழுப்புதலில் பங்குடையவனாக இருப்பான். எங்கு பார்த்தாலும் நல்ல பாடல்களை கேட்கிறோம், நல்ல கிருபையான காரியங்கள் எல்லாம் சபைகளில் இந்த நாட்கள் நடைபெறுகிறது. ஆனால் வசனங்கள் குறைந்து காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் வசனங்கள் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருவாராக. எப்படி இந்த நாட்களில் எஸ்ராவானவன் தன்னுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவன் கொடுத்த அந்த வேத வசனத்தின் தியானம், அந்த வேத வசனத்தினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த அந்த நிதானம் நமக்குள்ளும் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி என்றால் வேத வசனம் 3 காரியங்களை நமக்கு செய்யும். 1, ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அழுது ஜெபிப்பார்கள். 2, அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். 3, அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்கள். People had been mourning and weeping. Number 2, they will rejoice in the Lord. Number 3, the people will confess of their sin. ஜனங்கள் தன்னுடைய பாவங்களில் இருந்து பாவத்தை அவர்கள் கட்டாயமாக அறிக்கை பண்ணும்போது இந்த வேத தியானமும், வேதத்தை தியானித்து வசனத்தை கொடுக்கிறவர்களும் இந்த தேசத்தின் எழுப்புதலிலே பங்கு பெறுவார்கள். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய வேத வசனத்தை படிப்பதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து வேத வசனத்தை படிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நிதானத்தோடு அறிந்து கொள்வதற்கு நீ எங்களுக்கு கிருபை தருவீராக. விசேஷமாக வேதத்தை தியானிக்கிற நாங்கள் வேதத்தை பகுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்குள்ளவர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். தியானித்த நாங்கள் தியானக்காரர்களாக, வசனத்தை பகுத்து கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, பெருங்கூட்ட மக்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைத்துள்ளோம். உம்முடைய வசனத்தின் மேல் தாகமும், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதல்லவா. உம்முடைய வசனத்தின் மேல் தாகமாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, வேதத்தை பகுத்து கொடுக்கிறவனே, வரும் நாட்களில் மிகப்பெரிய எழுப்புதல் கூறியவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து வசனத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். Meditator is a reformer. Meditators of God's word will bring the reformation to the nation. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொடுக்கிறவனே வருங்கால எழுப்புதலினுடைய சீர்திருத்தவாதியாக அவனை கொண்டு வருவாராக. God bless you.